அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் மிக முக்கியமான சந்தை செய்திகளை பார்ப்போம். இந்திய ஈக்விட்டி பெஞ்ச்மார்க்குகள் ஜனவரி 11 அன்று பச்சை நிறத்திலும், சென்செக்ஸ் 0.09% உயர்ந்து 71,721.18 ஆகவும், நிஃப்டி 0.13% உயர்ந்து 21,647.20 ஆகவும் இருந்தன. ஹீரோ மோட்டோகார், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், பிபிசிஎல் மற்றும் ஆக்சிஸ் வங்கி ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாக்டர் ரெட்டிஸ், எஸ்பிஐ லைஃப், விப்ரோ மற்றும் எல்.டி ஆகியவை முதல் 5 இழப்புகளாக உள்ளன. பாலிகாப் நிறுவனத்தின் வளாகத்தில் சோதனையிட்ட போது சுமார் 1000 கோடி ரூபாய் கணக்கிடப்படாத ரொக்க விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை அறிவித்ததை தொடர்ந்து ஜனவரி 11 அன்று பாலிகாப் பங்குகள் 21% சரிந்தன. கடந்த 5 அமர்வுகளில் இந்த பங்கு 27%த்திற்கும் அதிகமாக சரிந்துள்ளது. ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட், ஆன்லைன் பயண போர்ட்டலான ஈஸ்மாய் ட்ரிப் ஐ இயக்கும் ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் இன் பங்குகள் ஜனவரி 11 அன்று 17%த்திற்கும் அதிகமாக உயர்ந்தன. இது மாலத்தீவு வரிசையை தொடர்ந்து உயர்ந்தது. ஹீரோ மோட்டார்ஸ் ஜனவரி 23ஆம் தேதி பல்வேறு தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஹீரோ 440 சிசி பிரிவில் நுழைய உள்ளது என்று அறிவித்ததை அடுத்து ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட் பங்குகள் ஜனவரி 11ஆம் தேதி 5% உயர்ந்தன. இந்தியா மற்றும் உலக சந்தைகளில் 440 சிசி பிரிவில் ஹீரோவின் நுழைவாக மேவரிக் இருக்கும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கோல்ட்மேன் சாட்ஸ் பங்குகளில் அதன் மதிப்பீட்டை நடுநிலையிலிருந்து வாங்குவதற்கு மேம்படுத்திய பின்னர் ஜனவரி 11 அன்று ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பங்குகள் 6% உயர்ந்தன. அஜ்மேரா ரியல்டி அண்ட் இன்ஃப்ரா இந்தியா லிமிடெட் பங்குகள் அக்டோபர், டிசம்பர் காலாண்டில் விற்பனை மதிப்பில் கூர்மையான உயர்வை பதிவு செய்த பின்னர் ஜனவரி 11 காலை கிட்டத்தட்ட 7% உயர்ந்தன. சிவா சிமெண்ட்ஸ் லிமிடெட், அதன் தாய் நிறுவனமான JSW சிமெண்டின் மெகா 6000 கோடி ரூபாய் IPO திட்டங்களின் அறிக்கைகளுக்கு மத்தியில் ஜனவரி 11 அன்று சிவா சிமெண்டின் பங்குகள் 14% உயர்ந்தன. யூனிகெம் லாபாரோட்டரிஸ் லிமிடெட், உயர் இரத்த அழுத்த மருந்தின் பொதுவான பதிப்பிற்கான USFDA ஒப்புதலை பெற்ற பிறகு யுனிசெம் ஆய்வகங்களின் பங்கு 5% உயர்ந்தது. இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் கோவா ஆலையில் இருந்து வணிகமயமாக்கப்படும். வோட்வசாட் இனோவேஷன்ஸ் மொபிலிட்டி லிமிடெட், ஜனவரி 11 அன்று பங்கு 15% உயர்ந்தது. பங்குகள் PSE-யில் 1.96 மடங்கு அளவு அதிகரிப்புடன் விலை அளவு முறிவை கண்டன, மேலும் பங்குகளை அதன் புதிய 52 வார உச்சத்திற்கு தள்ளியது. ஆக்சஸ்கேட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் பங்குகள் கிட்டத்தட்ட 5% உயர்ந்தன. நிறுவனம் 300 கோடி ரூபாய் வரை திரட்ட ஒரு கீப் வெளியீட்டை அறிமுகப்படுத்தியது. கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட், காமினேனி ஸ்டீல் பவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான வெற்றிகரமாக நிறுவனம் உருவெடுத்துள்ளதாக அறிவித்ததை அடுத்து ஜனவரி 11 அன்று கல்யாணி ஸ்டீல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகள் கிட்டத்தட்ட 15% உயர்ந்தன. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸின் இயக்குநர்கள் குழு ஒரு பங்குக்கு 27 ரூபாய் ஈவுத்தொகைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் ஒரு பங்குக்கு 9 ரூபாய் இடைக்கால ஈவுத்தொகை மற்றும் ஒரு பங்குக்கு 18 ரூபாய் சிறப்பு ஈவுத்தொகை அடங்கும். ஈவுத்தொகைக்கான பங்குதாரர்களின் தகுதியை உறுதி செய்வதற்கான பதிவு தேதி ஜனவரி 19, 2024 அன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்ஃபோசிஸ் Q3 வருவாய் 6106 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தை பதிவு செய்தது. இது ஒரு வருடத்திற்கு முன்பு 6586 கோடி ரூபாயிலிருந்து 7.3% குறைந்தது. அதன் ஒருங்கிணைந்த வருவாய் 1.3% உயர்ந்து 38,821 கோடி ரூபாயாக இருந்தது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 38,318 கோடி ரூபாயாக இருந்தது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.